அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற ப்ரோஸோட அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ்னால் என்ன, அந்த கதையோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ அந்த கதையை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப மைன்யூட்டான கொஸ்டின் நிறைய இதில் இருக்குது, டேட்டாஸ் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Who introduced Mithali Raj to the class? ஸோ கிரிக்கெட் வந்து மித்தாலி ராஜ் வந்து கிரிக்கெட் தான் நினைக்கிறேன். ஹர் மதர், ஹர் கோச், ஹர் டீச்சர், ஹர் ஃப்ரெண்டு. கோச்சை பற்றி எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. ஹர் டீச்சரும் கிடையாது, ஹர் ஃப்ரெண்டும் கிடையாது. மேபி அவங்க அம்மாவோடைய ஆசை நினைக்கிறேன். அவங்க அம்மா ஏதோ ஒரு கேம்ஸில் அத்லெட்டாக வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் மித்தாலி ராஜ் வந்து கிரிக்கெட் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஹர் மதர். பட் ஆனால் பார்த்துக்கலாம், ஆன்சர் செக் பண்ணிப்போம். வாட் வாஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியல் ரியாக்ஷன் டு உமன் பிளேயிங் கிரிக்கெட்? ஸ்டூடெண்ட்டோட இனிஷியல் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு உமன் பிளேயிங் கிரிக்கெட் விளையாட கேட்கும்போது? சப்போர்ட்டிங், என்கரேஜிங், டவுட்ஃபுல், ப்ரௌடு. வாட் வாஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியல் ரியாக்ஷன் டு உமன் பிளேயிங் கிரிக்கெட்? சப்போர்ட்டிவ் கிடையாது, என்கரேஜிங் கிடையாது. டவுட்ஃபுல்லா, ப்ரௌடா? இந்த கதையை கேட்டு முடிக்கிறப்ப அந்த பசங்களுக்கு வந்து ப்ரௌடாக இருந்ததுக்கு, அதே சமயம் அந்த உமன் வந்து ஹைதராபாத்ன்னு சொல்கிறப்ப தமிழ் லாங்குவேஜாக இருக்கும், அப்போ வந்து ப்ரௌடாக இருந்துச்சு. டவுட்ஃபுல்லுங்கிறது எதனால் அந்த ஆப்ஷன் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா, ஆரம்பத்தில் சொல்லும்போது கிரிக்கெட் உமன் விளையாடுவாங்களான்னு டவுட் தானே பட்டானுங்க. டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆன்சர் டவுட்ஃபுல்லாக செக் பண்ணி. அட் வாட் ஏஜ் மித்தாலி ராஜ் ஸ்டார்ட் பிளேயிங் கிரிக்கெட்? 10 வயசுல விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. 17 வயசுல வந்து நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆவான்னு நினைக்கிறேன். வேர் டஸ் மித்தாலி ராஜ் லிவ்? சென்னை கிடையாது, கண்டிப்பா ஹைதராபாத். கபடி அந்த உமன் தான் பெங்களூர். வாட் வாஸ் மித்தாலி ராஜ் மதர் டங்? தமிழ். ஓகே. வாட் மைல்ஸ்டோன் டிட் மித்தாலி ராஜ் இன் ODIs? இந்த ஓடி இன்டர்நேஷனல் ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்ல 6000 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க இல்லையா? ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்ல 100 விக்கெட் கிடையாது, ஃபாஸ்டஸ்ட் 50 கிடையாது, 7 செஞ்சுரி வந்து எப்போன்னா கான்சிக்யூட்டிவ் இன்டர்நேஷனல் மேட்ச்ல தான். பட் ஆனால் எனக்குமே டவுட்டா இருக்கு. வாட் மைல் ஸ்டோன் டிட் மித்தாலி அச்சீவ் இன் ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்? கான்சிக்யூட்டிவா 7 தடவை 50 அடிச்சிருப்பாங்க, 7 செஞ்சுரிஸ் தான் போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ கன்ஃபார்மா 6000 + தான் ஆன்சர். பார்ப்போம், செக் பண்ணிக்கலாம். இங்கே கேட்டிருக்காங்க. ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் 50s டிட் மித்தாலி? 7 முறை. கரெக்டா? 7 50s மித்தாலி ஸ்கூல் 7 முறை. வாட் இஸ் மித்தாலி நிக்நேம் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்? டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன் கிரிக்கெட். சிம்பிள் கொஸ்டின். What award was given to Mithali by the Indian government? Padma Bhushan, Padma Vibhushan, Padma Shri, Bharat Ratna. Padma Bhushan, Padma Shri அவார்டா? இந்த அவார்ட்லாம் முதல்ல ரொம்ப கிளியரா படிச்சுக்கணும். பாரத் ரத்னான்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். Who played alongside Mithali in the T20 against South Africa? ஸ்மிதி மந்தனா. ஓகே, ஏன்னா மித்தாலி எம் ரெண்டு ஷார்ட்கட்னு வச்சுக்கலாம். ஓகே. ஆன் வாட் டே டிட் இந்தியா வின் த T20 அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா? இன் ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறதுனா இல்லையே, February 23 தான் நினைக்கிறேன். ஏப்ரல் கிடையாது, 23. டவுட்டாக தான் இருக்குது, செக் பண்ணிப்போம். வாட் வாஸ் மித்தாலி ஸ்கோர் இன் த T20 மேட்ச்? 76 நாட் அவுட். T20 மேட்ச்ல அவுட்டே ஆகலை. வேர் டிட் உஷா ராணி க்ரோ அப்? மதுரையா, யஷ்வந்த்பூரா, கோச்சியா, சென்னை? யஷ்வந்த்பூர், பெங்களூர். வாட் வாஸ் உஷா ராணி மதர் அன்ஃபுல்ஃபில்ட் ட்ரீம்? டு பி அன் அத்லட். அப்போ உஷா ராணியோட மதர்னா அப்போ மித்தாலி இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு சரியா தெரியலையே. சரி, பார்த்துப்போம். அத்லட். வேர் டிட் உஷா பிராக்டிஸ் கபடி? கண்டீரவா ஸ்டேடியம்.
வாட் டிட் உஷா ராணி செல் டு சப்போர்ட் ஹர் ஃபேமிலி? பூ வித்தாங்க இல்லையா, ஃப்ளவர்ஸ். வாட் ஸ்டேட் போலீஸ் டிட் உஷா ஜாயின்? கர்நாடகா, பெங்களூரு, கர்நாடகா. வாட் இஸ் உஷா ராணி known for in கபடி? ரைடிங். ரைடிங்னா உஷா ராணி. வாட் மெடல் டிட் உஷா வின் இன் கபடி? வாட் மெடல் டிட் உஷா வின் இன் கபடி? பிரான்ஸ், சில்வர், கோல்டு, பிளாட்டினம். டவுட்டா இருக்கே. சரி, ஓகே, அதை அப்படியே வச்சுப்போம். ஹூ பிரைஸ்டு உஷா ராணி கன்சிஸ்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்? இஎஸ் சுமந்த், இவரோட ஹையர் ஆஃபீஸர் பாராட்டியிருப்பார். வாட் இஸ் உஷா ராணி ட்ரைனிங் ஃபார் இன் 2018? ஏசியன் கேம்ஸ். ஏசியன் கேம்ஸ்க்காக. வாட் ஸ்போர்ட்ஸ் டஸ் பிவி சிந்து பிளே? டென்னிஸ் வேற, பேட்மிண்டன் வேற, கன்ஃபியூஸ் பண்ணீங்க. பேட்மிண்டன். when did சிந்து win an ஒலிம்பிக் சில்வர் மெடல்? 2016 நினைக்கிறேன் சிந்து. ஓகே. வாட் அவார்ட் டிட் சிந்து ரிசீவ் இன் 2016? அர்ஜுனா அவார்ட், பத்மஸ்ரீ, பத்ம காந்தி, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா, பத்ம பூஷன். அர்ஜுனா அவார்டு. இன்னும் 2 வாங்குவாங்க, பார்த்துக்கோங்க. வாட் டிகிரி டஸ் பிவி சிந்து? பிகாம். ஓகே, கொஸ்டின் முடியுது. ஆன்சர் செக். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் முதல் கேள்வி டவுட் இருந்துச்சு, முதல் என்னன்னு பார்ப்போம். டீச்சர். ஃபர்ஸ்ட் கேள்வியை தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கோம். படிப்போம். Who introduced Mithali Raj to the class? Her teacher தான் கரெக்டான ஆன்சர். Her teacher. ஓகே. ஹர் மதரும் இல்லை, ஹர் கோச்சும் இல்லை, ஹர் டீச்சர் தான். அடுத்த கபடிக்கு தான் ஹர் மதர் வந்திருக்கணும். இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கணும். டவுட்ஃபுல். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாம். ஓகே, சூப்பர். டவுட்ஃபுல் தான். டவுட்ஃபுல், நான் சொன்னது கரெக்டு தான். ஓகே, வேற என்ன ஆன்சர் இருக்கு? பத்மஸ்ரீ அவார்டு ஸ்ரீ மதனா, February 23 கரெக்டு. 76 யஷ்வந்த்பூர் கரெக்டு. 2 கரெக்டு. ஃப்ளவர்ஸ் கர்நாடகா. ரைடிங். ஓகே, சூப்பர், நான் சொன்னது ரைட்டு. ரைடிங். கோல்டு. ஓகே, 19க்கு கோல்டு மெடல். நினைச்சேன் நேஷனல் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கினதா கதையில வரும். ஓகே, கோல்டு. சுமந்த் கரெக்டு. ஏசியன் கேம்ஸ் கரெக்டு. பேட்மிண்டன் 2016. ராஜீவ் காந்தி கேல் ரத்னாவா? அர்ஜுனா அவார்டும் வருமே. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா பிகாம் ரைட்டு. பட் 24க்கு வந்து 3 அவார்டு வரும். கொஸ்டின் தப்பா எடுத்துட்டாங்களா? ஆல் த அபவ் கொடுக்குறதுக்கு போல ஏதாவது கொடுத்துறாங்க தெரியலையே. வாட் அவார்ட் டிட் சிந்து ரிசீவ் இன் 2016? பட் ராஜீவ் காந்தி கேல் அவார்டுங்கிறது ஓகே. பட் இதோட சேர்த்து இன்னும் 2 அவார்டு, அர்ஜுனா அவார்டு, பத்மஸ்ரீ ரெண்டுமே வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை 24 கொஸ்டின் தப்பா இருக்கலாம், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் போய் நினைச்சேன் கேல் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டும் வரும். ஆக்சுவலா அர்ஜுனா அவார்டு, பத்மஸ்ரீ, ராஜீவ் காந்தி கேல் அவார்டு, இது 3 நினைக்கிறேன். செக் பண்ணிடுவோம். எதுக்கு இவ்வளோ டவுட்? கையில புக் இருக்கு, புக் எடுத்து செக் பண்ணிடுவோம். பேஜ் நம்பர் 80. அர்ஜுனா அவார்டு, பத்மஸ்ரீ, ராஜீவ் காந்தி கேல் அவார்டு. ஓகே, அப்போ இது 3மே இருக்கு. ஸோ அப்போ கொஸ்டின் தான் தப்பா இருக்கு. ஓகே. ஓ இல்லை 2016 கேட்டிருக்காங்களோ? ட்விஸ்ட், கடுமையான ட்விஸ்ட் இருக்கு இந்த கேள்வியில. என்னென்ன அவார்டு வாங்கினாங்கன்னு கேட்கல. 2016 என்ன அவார்டுன்னு கேட்டிருக்கானுங்க. அது கரெக்டான ஆன்சரு ராஜீவ் காந்தி கேல் தான். இது ரெண்டும் வந்து தப்பான ஆன்சரா தான் இருக்கு. ரெண்டு போட்டோம். அர்ஜுனா அவார்டும் தப்பு, ஆக்சுவலா பத்மஸ்ரீயும் தப்பு, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு தான் கரெக்டான ஆன்சர். ஓகே,
ஸோ இதுதான் கொஸ்டினை தெளிவாக படிக்கணும், நானும் தெளிவாக படிக்கணும். அவன் வந்து எந்த இயரில் எந்த அவார்டு வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க, என்ன அவார்டு வாங்கியிருக்கான்னு கேட்கல. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மைல்டாக எக்ஸாமில் ஏதாவது பண்ணி ஒரு மார்க் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், கொஸ்டினை சரியாக படிக்காதனால கேர்லெஸ் மிஸ்டேக் ஆயிரும். ஸோ இது ஒரு பாடம், இந்த கேள்வி 24வது கேள்வி. ஸோ இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணவே கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, 25 கேள்வி முடிஞ்சிருச்சு. மீதி எல்லா கொஸ்டின் நம்ம கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஓகே, வேற எதுவும் இல்லை, இது எல்லாமே ஆன்சர் கன்ஃபார்மாகவே தெரியும் ரைட்டுன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் லெசன் முடிஞ்சிருச்சு, டெஸ்ட் போட்டு பார்த்தது. ஸோ ஜூலை 1 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டெஸ்ட்டு ரொம்ப அக்யூரஸியாக போட்டு பாருங்கள், படித்து பார்த்து போட்டு பாருங்கள், கொஸ்டின் நல்லா படித்து பார்த்து போட்டு பாருங்கள், எல்லா